ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று என்னங்க காமெடிலாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு வீட்டில் கணவன் மனைவி. என்னடி இது, ஏதோ பொண்ணு பார்க்க வந்தப்போ போனால் போகுதுன்னு நீ செஞ்ச உப்புமான்னு தந்தாங்க. சரின்னு சூப்பர்னு பாராட்டினேன். அதுக்காக கல்யாணம் ஆகி இப்பவும் தினமும் அதே உப்புமாவை செஞ்சு சாவடிக்கிறியே, என்னடி இது? இல்லைங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, அதனால் செஞ்சேன். அதுக்காக தினமுமா? இல்லைங்க, பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு எங்கள் அம்மா செஞ்ச உப்புமாவே நீங்கள் ரொம்ப ரசித்து பாராட்டி சாப்பிட்டீங்களா? அதான் அந்த உப்புமாவை தவிர வேறு எதையுமே நான் சமைக்க கற்றுக்கலைங்க. ஒரு வீட்டில். ஹலோ, கேபிள் டிவி அண்ணனா? அண்ணே, 200 ஜிபேயில் அனுப்புகிறேன். இன்றைக்கி 7:30 மணிக்கு அப்புறமா சீரியல் போடுற சேனல் எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. தம்பி, இன்றைக்கி காலையிலேயே உங்கள் அம்மா 500 கொடுத்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸை 2 மாதத்துக்கு கட் பண்ண சொல்லிட்டாங்கப்பா. 2 ஃப்ரெண்ட்ஸு வீடியோ காலில் பேசிக்கிறாங்க. ஹலோ, என்னடி, எப்படி இருக்க? ஊரில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ காலில் பேசியே ரொம்ப நாளாச்சு இல்லடி? ஆமாம், என்னடி இவ்வளோ வெயிட் போட்டுட்டு இருக்க? எப்பவும் நான்வெஜ்ஜே சாப்பிட்டுட்டு இருப்பேன் அதானே? எங்கடி முடியுது, இது வேற புரட்டாசி மாதமாக போச்சுல்ல, விரதம். அசைவம் சாப்பிட்டே ரொம்ப நாளாச்சு. எல்லாம் இந்த சாம்பார், கீரை, உருளைக்கிழங்கு இப்படி தாண்டி போகுது. இங்கே பாருமா, நீ ஆர்டர் பண்ண மட்டன் பிரியாணி, சிக்கன் சுக்காவும் வந்திருக்கு. காசு பே பண்ணிட்டியா, இல்லை நானே கொடுக்கட்டுமா? வாங்கி வச்சிட்டுமா? யாருடி, உன் வீட்டுக்காரா? ஒரு வீட்டில் கணவன் மனைவி. என்னங்க, உங்கள் ஃபோனை கொடுங்க. என்ன பார்க்குற? உங்கள் வாட்ஸ்அப்பை பார்க்குறேன். பார்த்துட்டியா? ஃபோனை கொடு. இப்போ திருப்தியா? ஒன்றும் இல்லையே? ஒன்றும் இல்லை. அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. அம்மா, படித்து ஒரே டிப்ரெஷனாக இருக்குமா. காலேஜும் இப்போ லீவ் விட்டாங்க. ஃப்ரெண்டுலாம் சேர்ந்து டூர் போகலான்னு பிளான் பண்ணியிருக்காங்கம்மா. லீவில் வீட்லேயே இருந்து எனக்கு ஒரே மன உளைச்சலாக இருக்குது. எதையாவது போட்டு உடைக்கலாம் போல் இருக்குது. கொஞ்சம் வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துட்டு வந்தால் நல்லா இருக்குமா. நீ அப்பாக்கிட்ட சொல்லி ஒரு 10,000 வாங்கி கொடுமா. எனக்கு அவர்கிட்ட கேட்க பயமாக இருக்குது. அவ்வளோதானே, விடுப்பா, கவலையே படாத. நான் அவர்கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்குறேன். என்னங்க, நம்ம பையனுக்கு ஒரே டிப்ரெஷனாக இருக்கான். ஏதோ பசங்கள்லாம் சேர்ந்து டூர் போகிறாங்களாம். நீங்கள் ஒரு 10,000 தரணுமா, இல்லைன்னா இந்த சாமானெல்லாம் போட்டு உடைப்பானான். நீங்கள் போய் அவனை என்னன்னு கேளுங்க. பக்கத்து கிரகத்தில் மனிதன் வாழ வாய்ப்பு இருக்கா என ஆராய்ச்சி செய்கிறான். பக்கத்து வீட்டில் குடியிருப்பது யார் என்று கூட தெரியாமல். அட ஆமாம்ல, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.